தனுஷோட ஒன்றரை பார் பிலிம்ஸ் அண்ட் ராதிகா சரத்குமாரோட மேஜிக் ஃப்ரேம்ஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ற படம் மாரி. பாலாஜி மோகன் டைரக்ஷன்ல இந்த படத்துல தனுஷ், காஜல் அகர்வால், விஜய் யேசுதாஸ், ரோபோ சங்கர் இன்னும் நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 3வது தடவையா அனிருத் தனுஷுக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. ஆனா இந்த வாட்டி எல்லா பாட்டையும் நாங்களே எழுதுறோம், எல்லா பாட்டையும் நாங்களே பாடுறோம் அப்படின்ற மாதிரி இல்லாம வினித் ஸ்ரீனிவாசன், சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு சில சிங்கர்ஸையும் கூட சேர்த்திருக்காங்க பாஸ். தமிழ் சினிமால இது வரைக்கும் பாடகரா மட்டும் இருந்த விஜய் யேசுதாஸ் இந்த படத்து மூலமா ஒரு வில்லனாவும் புது அவதாரம் எடுத்திருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லாம ஒரு டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு டைரக்டரும் சரி, ட்ரெய்லரை பார்த்தவங்களும் சரி தெளிவா சொல்றாங்க பாஸ். படத்தோட மத்த க்ரூ பத்தி சொல்லணும்னா வாகை சுடவா, ஆரம்பம்ல பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஓம் பிரகாஷ் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், எடிட்டிங் பிரசன்னா ஜிகே, ஆர்ட் டைரக்டர் விஜய் முருகன். தன்னோட முந்தின படங்களோட இம்பாக்ட் இல்லாம இது ஒரு பக்கா கமர்ஷியல் மூவியா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி ஆரம்பிக்கும் போதே பாலாஜி மோகன் சொன்னாரு. ட்ரெய்லரை பார்த்தா அப்படிதாங்க தெரியுது. சின்ன லெவல்ல பந்தய புறாக்களை வளர்த்துக்கிட்டு இருந்த தனுஷ் 8 வருஷத்துல அந்த ஏரியாலேயே பெரிய தாதா ஆயிடுறாரு. கட்டு பஞ்சாயத்து மாமூல்னு எல்லா ஆடாவடியும் பண்ணிட்டு இருக்க தனுஷோட இடதுகை வலதுகை நம்பிக்கை தும்பிக்கை நம்ம ரோபோ சங்கர். இதுக்கு நடுவுல காஜலை பார்த்து காதல்ல விழுந்துடுறார் நம்ம தனுஷ். பொல்லாதவன்லயே தனுஷோட ஜோடி சேர வேண்டிய காஜலுக்கு இப்பதான் டைம் எல்லாம் செட் ஆயிருக்கு. இந்த படத்துல இவங்க கிளாமருக்கு மட்டும்தான் வர்றாங்களா இல்ல கதையில இவங்களுக்கு வெயிட்டான ஒரு ரோல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும். ஆனா டைரக்டர் வழக்கம் போல அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கேரக்டர் இருக்குங்கன்னு பில்டப் எல்லாம் கொடுத்துட்டாரு. தமிழ் சினிமால ரவுடினாவே அவருக்கு எதிரி ஒன்னா ஆப்போசிட் கேங்கா இருக்கும், அப்படி இல்லாட்டி போலீஸா இருக்கும். அதே அதர பழசான லாஜிக் தான் இந்த படத்துலயும் வருதுங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இப்படி இருக்கிற விஜய் யேசுதாஸ் மாரிய அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில வர அந்த ஈகோ கிளாஷ் தான் இந்த மாரி படத்தோட கதையா இருக்கலாம். காதலில் சொதப்புது எப்படி வாயை மூடி பேசும்னு டிஃபரெண்டா யோசிச்சுட்டு இருந்த பாலாஜி மோகன் கமர்ஷியல்னு ஒன்னே கிளீஷேக்கு வந்துட்டாருங்க. நீங்க நல்லவரா கெட்டவரா இதெல்லாம் நாயகன் போக்குறீலையா பாத்துட்டோம் பாஸ். ஆனா ஒண்ணு, இவர் ரவுடி அப்படின்றதுனால கொஞ்சம் காஸ்டியூம் எல்லாம் மாத்தி பார்க்கலாம்னு முயற்சி பண்ணி கலர் கலரா சொக்கா கொடுத்து நிறைய தங்கச்சங்கிலி கொடுத்து மீசையெல்லாம் முறுக்கி விட்டு அந்த தலையெல்லாம் சீவி விட்டு கொஞ்சம் வித்தியாசமா காமிச்சிருக்காருங்க. இந்த படத்துல இருக்கிற இன்னொரு கிளீஷேன்னு பாத்தீங்கன்னா தனுஷ் அண்ட் அனிருத் சேர்ந்து கலக்கும் குத்துப்பாட்டு கேமியோ. ஏற்கனவே பல பாடல்கள்ல அவரோட மியூசிக்கு தனுஷோட சேர்ந்து அனிருத்தும் ஆடி இருக்காரு. இதை நம்ம பார்த்திருக்கோம். இந்த ஒரு படத்துல தரலோக்கல் பாய்ஸ் பாட்டுக்காக ஒரு சின்ன கேமியோ செஞ்சிருக்காரு அப்படின்னு டைரக்டர் சார் சொல்லியிருக்காரு. டி நகர், ட்ரிப்ளிகேன், வலசரவாக்கம்னு சென்னையிலேயே சுத்தி சுத்தி ஷூட்டிங் எல்லாம் பண்ணவங்க ஹார்பர் ஷாட்டுக்காக மாத்திரம் தூத்துக்குடி போயிருக்காங்க பாஸ். 25 கோடி செலவு பண்ணி எடுத்திருக்கிற மாரி படத்தோட கதை புதுசா இருக்கா இல்லையா, வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணிருக்காங்களா இல்லையா, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் ஜூலை 17ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் போது கண்டிப்பா பதில் கிடைச்சிரும் பாஸ்.